Hi, this is Creative Code. இந்த வீடியோவில் JavaScript for in loopக்கும் for of loopக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்ட்டு பார்க்கலாம். For in loop வந்துட்டு நம்ம ஆப்ஜெக்ட்குள்ளே லூப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். For of loop வந்துட்டு iterable ஆப்ஜெக்டான string, array and mapோட வேல்யூக்குள்ளே லூப் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த for in loopல நம்மளால் ஆப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் அரேவையும் லூப் பண்ண முடியும். ஆனால் எதுக்கு இதை ஸ்பெசிஃபிக்காக ஆப்ஜெக்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஏன்னா இந்த ஃபார் இன் லூப் வந்துட்டு ஒவ்வொரு இட்ரேஷன் அப்போவும் அந்த ஆப்ஜெக்டோட கீ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போது அரேவாக இருந்ததுன்னா அதோட இண்டெக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்தமாதிரி இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணுறதால நமக்கு இந்த லூப்பில் சில ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு அரே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் 3 வேல்யூஸ் வந்து இருக்குது. சப்போஸ் நான் இந்த வேல்யூ வந்துட்டு ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு எம்டி அரே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நியூ எம்டி அரே. இப்போது அரேயில் செகண்ட் வேல்யூ ஈக்குவல் டு பனானா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணும், அரேயில் செகண்ட் இண்டெக்ஸில் வந்துட்டு பனானாவை வந்து ஆட் பண்ணும். அண்ட் இப்போது நம்ம அரேயில் இருக்கிற ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ என்னன்ட்டு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பேராகிராஃப் எலமெண்ட்டோட ரெஃபரன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அரே ஆஃப் 1 அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அன்டிஃபைண்டிங்னு வருது, ஏன்னா வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணலை. இப்போது இந்த லூப்பில் நம்ம அரே யூஸ் பண்ணுறதால என்ன ப்ராப்ளம் வரும்? இப்போது ஃபாரின் லூப் ஒவ்வொரு இட்ரேஷன் அப்போவும் கீயை வந்து ரிட்டர்ன் பண்ணும் ஆப்ஜெக்டாக இருந்தால். அதே அரேயாக இருந்தால் இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணும் போது சப்போஸ் அரேலேருந்து வர இண்டெக்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சேம் கோடை காப்பி பண்ணி இந்த லூப்பில் நான் ஆட் பண்ணுறேன். அரே ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பனானா வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து வேல்யூ கிடச்சிருச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா அரே ஆஃப் இண்டெக்ஸ் வந்து 2. அரேயோட இண்டெக்ஸ் வேல்யூ 2ல் இருக்கிற வேல்யூ மட்டும்தான் இது வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. அப்போது 0, 1ஓட வேல்யூ வந்துட்டு இங்கே இல்லை. ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஃபார் இன் லூப் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ஆப்ஜெக்டில் போத் கீ அண்ட் வேல்யூஸ் இருக்கணும், இல்லைன்னா நமக்கு வந்து சின்டாக்ஸ் எரர் வந்து வரும். நான் இப்போது அரேக்கு பதில் ஆப்ஜெக்ட்டுன்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பரான வேல்யூஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதனால தான் நம்ம ஃபார் இன் லூப் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஃபார் ஆஃப் லூப்பில் நம்மளால் ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து எனுமரபிள். எக்ஸாம்பிளுக்கு இன்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆஃப்னு ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் எரர் வந்து வந்திருக்கு, ஆப்ஜெக்ட் இஸ் நாட் இட்டரபிள். ஸோ அதனால் நம்மளால் ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஃபார் ஆஃபில் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபார் ஆஃப் வந்துட்டு டேரெக்டாக இட்டரபிள் ஆப்ஜெக்டோட வேல்யூவில் லூப் பண்ணும். இப்போது இங்கே டேரெக்ட் வேல்யூவே கிடையாது, கீ அண்ட் வேல்யூ பேராக இருக்கிறதால நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் இஸ் நாட் இட்டரபிள்ங்கிற சின்டாக்ஸ் எரர் வந்து வருது. ஸோ இதை நான் அரேக்கு சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் இங்கே வெறும் எக்ஸ் மட்டும் கொடுக்குறேன், ஏன்னா ஃபார் ஆஃப் லூப் வந்துட்டு வேல்யூவை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஒவ்வொரு இட்ரேஷன் அப்போவும் ஃபார் ஆஃப் லூப் வந்துட்டு அரே ஆர் ஸ்ட்ரிங் எந்த ஒரு இட்டரபிள் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அதோட வேல்யூவை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். அது வந்து இங்கே வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஸோ எக்ஸ் வந்து வேல்யூவை ஹோல்ட் பண்ணுறதால நம்ம டேரெக்டாக எக்ஸே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்ட் பனானா அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகிருக்கு, ஏன்னா அரேயோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0. 0ல் வந்துட்டு எந்த ஒரு வேல்யூமே இல்லை, அதனால் அன்டிஃபைன்ட். நெக்ஸ்ட் வந்து 1ல் வந்துட்டு எந்த வேல்யூமே இல்லை, அதனால் அன்டிஃபைன்ட். 2ல் வந்துட்டு நம்ம பனானாவை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பனானா அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபார் ஆஃப் லூப் வந்துட்டு டேரெக்டாக அந்த இட்டரபிள் ஆப்ஜெக்டோட வேல்யூலேயே லூப் பண்ணும். ஸோ இங்கே வேல்யூ இல்லாததால் அன்டிஃபைன்ட் அண்டு செகண்ட் இண்டெக்ஸில் வந்துட்டு பனானா இருக்கிறதால பனானாங்கிற வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. அண்ட் இதே மாதிரி நம்ம ஸ்ட்ரிங்குக்கும் பண்ணலாம். ஆல்ரெடி நான் இந்த ஃபார் ஆஃப் லூப்லேயே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங்கையும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணலாம், ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து ஒரு இட்டரபிள் ஆப்ஜெக்ட். இப்போது ஹலோ வேர்ல்டுங்கிற ஸ்ட்ரிங் வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிருக்கு.
அண்ட் இப்போ உங்களுக்கு ஹலோ வேர்ல்ட் டேரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்க மாதிரி தெரியும், ஆனால் அப்படி கிடையாது. ஜஸ்ட் நான் இங்கே ஒரு ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் பண்ணுறேன், கமா வந்து ஆட் பண்ணுறேன். இங்கே ப்ளஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்கறதால தான் அந்த வேல்யூ வந்துட்டு ப்ரீவியஸ் வேல்யூவோட ஆட் ஆகி நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. பட் இது வந்து ஒவ்வொரு இட்ரேஷன். ஃபஸ்ட்டு எஸ்டிஆருக்குள்ளே ஃபஸ்ட்டு வேல்யூ வந்துட்டு ஹெச். ஸோ இதை தான் வந்து எக்ஸில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணோம். ஸோ அது வந்துட்டு இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ பக்கத்தில் கமா ஆட் பண்ணுறதுக்காதால ஹெச் கமா. அண்ட் செகண்ட் இட்ரேஷன் வந்துட்டு இயை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். தேர்ட் இட்ரேஷன் எல், ஃபோர்த் இட்ரேஷன் எல், ஃபிஃப்த் இட்ரேஷன் ஓ, அதுக்கப்புறம் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் டபிள்யூ ஓ. இந்த மாதிரி ஒவ்வொரு இட்ரேஷன் அப்போவும் ஒவ்வொரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் இங்கே வந்துட்டு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் இந்த வீடியோவில் ஃபாரின் லூப்புக்கும் ஃபார் ஆஃப் லூப்புக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட்டை தமிழில் லேர்ன் பண்ணுறதுக்கு கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.